நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிங்டம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து இந்த நல்வாய்ப்பினை வழங்குமைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் இன்று ஆண்டவர் மூலமாக அருளப்பட்ட வார்த்தையானது தேவனின் அன்பு. தேவனின் அன்பு இந்த உலகத்திலே கிடைக்க முடியாத ஒரு பெரிய அன்பு. அந்த தேவனின் அன்பு யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு நம்முடைய மனித அன்பை காட்டிலும் மிக விசேஷமான பெரிய அன்பு. இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடாத, முடியாத, அளவிட முடியாத ஆழமான அன்பு. நம்முடைய பெற்றோர்கள், மனிதர்கள், சகோதர சகோதரிகள் மற்ற யாவருக்கும் கிடைக்க முடியாத ஒரே பெரிய அன்பு. அந்த அன்பு இந்த உலகத்திலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, ஒன்லி ஒன் பிகாட்டன் சன், ஒரு பையன்தான் அவருக்கு, ஒரே ஒரு பையன்தான். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு எப்படியோ அப்படி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இங்கு உலகத்துக்கு அனுப்பி மனிதனை பாவங்களிலிருந்து விடுவித்து அவர்களை பரலோகத்தை அழைத்து செல்லும்படியாக, அவர் அழிந்து போகாதபடி மானிடம் மனிதர்கள் அழிந்து போகாதபடிக்கு, கெட்டு போகாதபடிக்கு, பெரிஷபிள் ஆகாதபடிக்கு, அவள் வீணாக நரகத்தில் தள்ளாடுபடி அனுப்பப்படாதபடிக்கு அவர்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய ஒரே பேரன் குமாரனை அனுப்பினார். அனுப்பியதன் மூலமாக மனிதன் எப்படி தன்னுடைய ஒரே பேரன் குமாரனை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசமானது தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் தன்னுடைய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அவர் பாவங்களிலிருந்து விடுதலை தந்து மறுபடியும் பிறத்தலின் அனுபவம் பெற்று மறுபடியும் அவன் மனம் திரும்ப வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். தேவன் அதனால்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அப்படி அனுப்பியிருக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ளவைகளும் அவைகளும் மனிதனை இச்சித்து விழுந்து போன தூதனான சாத்தான் மூலமாக, ஆதாமின் மூலமாக சோதிக்கப்பட்டு அவன் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றுப்போனான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றுப்போனோம். அங்கு நீதிமான் இல்லை, நீதிமான் ஒருவனாகலும் இல்லை என்று அவர் மனிதனை உண்டு பண்ணினதற்கு அவர் மிகவும் மனஸ்தாபப்பட்டார். ஏனென்றால் மனிதனை படைத்து தன்னை போல் தன் சாயலிலே படைத்தார். அவருடைய சாயலிலே படைத்தால் நம்மை மிருகமாக, விலங்கினமாக, தாவரமாக, மலையாக, உயிரற்ற பொருளாக, இயற்கை பொருளாக படைக்காமல் தன்னுடைய சாயலிலே அவர் படைத்து மனிதனுக்கு சமாதானம், சந்தோஷம் அளிக்கும்படியாக தன்னுடைய ஒரே பேரன் குமாரன் அனுப்பினார். அந்த குமாரனை விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்கும் என்றால், தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரே மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான், பாதுகாக்கப்படுவான், பரலோகத்திலே சேர்த்துக்கொள்ளப்படுவான் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆலயமான தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. எனவே நாம் அது பரிசுத்தப்படுத்தி நாம் மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறவாய்விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. மறுபடியும் பிறத்தல் என்றால் தன்னுடைய காண்டக்ட், கேரக்டர், நடத்தை, குணம், பண்பு, பண்பாடுகள் எல்லாம் உலகத்தின் ஆவியிலிருந்து, பிசாசினுடைய சாத்தானுடைய ஆவியிலிருந்து தேவனுடைய ஆவிக்கு, பரிசுத்த ஆவிக்கு, பரிசுத்தாவிடத்தில் அவன் திரும்ப வேண்டும். தன் இருதயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மனம் திரும்பும் பொழுது மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்கிறது என்றால் தாயின் வயிற்றிலிருந்து மறுபடியும் மனிதன் பிறக்க முடியாது. ஆனால் இயேசுவின் இடத்திற்கு பிறக்க வேண்டும், தேவனிடத்தில் பிறக்க வேண்டும். தன்னுடைய எண்ணங்கள், செயல்கள், பண்பாடு, கலாச்சாரம், பண்புகள், நடத்தைகள், தன்னுடைய கேரக்டர்ஸ், கான்டக்ட் எல்லாமே உலகத்திலிருந்து, சாத்தானிலிருந்து, ஜென்ம சுபாவமாகிய ஆதாம் சுபாவத்திலிருந்து பரிசுத்த ஆவிக்கு, இயேசுனுடைய சுபாவத்திற்கு, தேவனுடைய குணநலனுக்கு நாம் பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். ஒருவன் ஜலத்தினாலும் நீரினாலும் அவன் ஞானஸ்தானம் பெறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. மேலும் இந்த உலகத்திலே நாம் அவர் ஆண்டவரை அன்றி வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் அவர்தான் தன்னுடைய மகனை அனுப்பினார். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும்
எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர். I am the only one God. There is no other God before me. After me there is no God. I am the God. I am is, I was, I will be in the world என்று சொன்னார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்பு அடையாமல் நித்திய ஆவியாக இருக்கும் ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றார். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு மனுஷன் செல்வம், பொருள், உலகம், இந்த ஆஸ்தி வாஸ்தி எல்லாமே அவன் சம்பாதித்தாலும் தன்னுடைய ஜீவன், தன்னுடைய சோல், அங்கு சோல் மனிதன் மரிக்கும் பொழுது அந்த சோலானது, ஆத்மாவானது உடம்பிலிருந்து பிரிந்து தேவனிடத்தில் செல்ல வேண்டும். அங்கு தேவனிடத்தில் செல்லும்போது 2 இடங்கள் தான் இருக்கிறது. அந்த ஆத்மா சேர்வதற்கு, அடைவதற்கு, போய் சேர்வதற்கு 2 இடங்கள் தான் உண்டு. ஒன்று பரலோகம், ஒன்று நரகம். நரகம் இல்லை பரலோகம். இயேசு கிறிஸ்துவின் தன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் தன்னுடைய ஒரே பேர் குமாரனை அனுப்பினார். அவர் சொல்லும்போது பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்பொழுது அவன் பரலோகத்தில் செல்வான். மற்ற இடத்திற்கு அவன் பரலோகத்தில் வேறு வேறும் செல்ல முடியாது. ஏனென்றால் அங்கு நியமிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாமே அங்கு பரிசுத்தமாக இருக்கிறது. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. ஒரு மக்கள் தேவனை தேடுகின்ற தேசமே செழிக்கும். ஒரு தேசம் தேவனை தேடவில்லை என்றால் அங்கு அந்த தேசம் செழிக்காது. தாங்கள் தேவனாக கர்த்தரை சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் நேஷன், நாடு என்றும் சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போனதென்றும் அவர்களுக்கு சொல். சங்கீதத்தில் 33ஆம் அதிகாரம் 112ஆம் வசனத்திலே கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அங்கு பரலோகத்துக்கு செல்லவென்றால் இயேசு கிறிஸ்து குமாரனை விசுவாசித்து கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் நாம் இருப்பதற்கு, நாம் பரலோகத்தில் செல்வதற்கு அங்கு யாரெல்லாம் செல்ல முடியாது என்றால் ஜீவ விருட்சத்தின் அதிகாரம் உள்ளவர்களாதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளிலிருந்து செய்கிறவன், கற்பனையின் படி செய்கிறவன் பாக்கியவான். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இந்த புஸ்தகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் அவர்கள் பரலோகத்துக்கு செல்வார்கள். தேவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள் அவர் ஆக்கினைக்குள்ளே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய ஒரே பிறந்த குமாரனை இவ்விதமாய் விசுவாசிக்க வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். அவர்கள்தான் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படும். அங்கு ஆத்துமா அப்படிதான் அங்கு செல்ல வேண்டியதாக இருக்கும். எனவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் புத்தகத்தில் எழுதப்படுவதற்கு நாம் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும்பொழுது அவர்கள் அங்கு இயேசு சாமி சொல்கின்றார். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படிக்கு நீங்கள் கட்டளையிட வேண்டும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பிதாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்கள் வளர்ப்பீர்களாக. எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை தேவனிடத்தில் வளர்க்க வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க வேண்டும். இதற்காகத்தான் உலகத்திலிருந்து அவர் அனுப்பி இந்த உலகத்திலே மாம்சமாக மரியாளின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியின் மூலமாக பிறக்க செய்து
மனிதனாக வாழ்ந்து காண்பித்து நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நாம் பாவம் செய்தோம், ஆனால் தண்டனை இயேசு பெற்றார். நாம் குற்றம் செய்தோம், நாம் கொலைபாதகம், விபச்சாரம், வேசித்தனம் மற்றும் திருடு, பொய், களவு, லஞ்சம், மனிதர்களுடைய அவருடைய மாம்சம் கனிகளான அத்தனையும் செய்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம், விசுவாசம், நீடிய பொறுமை ஆகிய ஆவிக்குரிய கனிகளை குமாரன் மூலமாக நமக்கு தந்து நாம் கெட்டு போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இங்கே அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே நாம் எதை செய்தாலும் நாம் அன்பினாலே ஒருவருக்கொருவர் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். மற்றும் இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவ விசுவாசித்து நாம் பரலோகத்துக்கு செல்லும்படியான கிருபை பெறுவோம். எனவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க வேண்டும். நாம் கெட்டு போகாமல் பரலோகம் செல்வதற்கு அவருக்கு நாம் அவரை வணங்கி, இயேசுவே பரிசுத்தாவியானவரே, தேவனே, திரியேக கடவுள் ஒருவரே மெய்யான தேவன், அவரை அன்றி வேறு தேவன் இல்லை. தேவனுடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. சிலுவையை அறைந்து தம்மைத்தாமே ஒரு ஆட்டுக்குட்டி மயிர் கத்திரிக்கிற ஆட்டை போல் தாழ்மையாக அவர் சென்று தன்னை குத்தினவர்களும் அவர்களை பார்த்து, இதோ பிதா, இதோ இவர்கள் தான் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சாகும் தருவாயிலும் கூட சிலுவையிலே மரணம் தன்னுடைய மூச்சு விடுமுறை அளவு கூட அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். நாமும் அவருடைய அன்பை பெற்று நாம் அவருடைய பாதையில் சென்று வாழ்வோம், சிறப்போம், பரலோகத்துக்கு செல்வோம். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.